ஆமென். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறவர்கள் யார் அப்படின்னா, என் சைடு தான் நியாயம் இருக்குங்கிறத எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு பார்ப்பாங்க. நம்ம சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆமென். ஒருத்தர்கள்ட்ட பேசும்போது அந்த எந்த ஒரு காரியம் சரி, நம்ம தலை போடும்போது அந்த பிரச்சனை அங்கே சால்வ் ஆகி இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்முடைய செயல் இருக்கணும். யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிற அந்த நிலையில் நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள் காணப்படக்கூடாது. சத்துருவுக்கு நாம் அந்த காரியத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. ஆமே. நம்முடைய பலவீனங்களை சத்துரு நன்றாய் அறிந்து அதன் வழியாக நம்மை விழத்தள்ள பார்ப்பது தான் அவனுடைய தந்திரம். எப்பொழுது கல்லை அப்பமாய் மாற்ற சாத்தான் இயேசுவினிடத்திலே வந்தான்? இயேசுவுக்கு பசி உண்டான போது. அவருக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு. ஏன் 40 நாள்ல ஒரு நாள் கூட வரல? அப்ப அந்த இடத்துல அவருடைய ஒரு பலவீனம் வெளிப்பட்டதும் வந்துட்டான். பார்த்தீங்களா? பலவீனம் வெளிப்பட்டதும் சாத்தானும் இமிடியேட்டா வருவான். எதுக்கு தெரியுமா? அதினூடாய் நம்மை விழத்தள்ள. அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்பது தாவீதினுடைய பழக்கம். சாயங்காலத்தில் மேலே பார்க்குற தாவீது ஒரு நாள் சாயங்காலத்தில் பால்கனியிலிருந்து கீழே பார்த்தார். வந்துட்டானா எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி டெய்லி இப்படி பார்க்குற தாவீது ஒரு நாள் எதுக்கும் எப்பவும் சும்மா மேலே பார்த்துட்டு ஒரு நாள் அப்படி கீழே பார்ப்போம்னு பார்த்தான். பிரச்சனை. அவன் நம்முடைய பலவீனத்தை தான் அவன் எப்படா இவன் வீக் ஆவான். அதனால தான் நம்ம வீக் ஆகிறோம்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை வைக்கக்கூடாது, தேவ சமூகத்தில் போய் உக்காந்துடணும். அப்படி உக்காந்துட்டோம்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து, ஹல்லேலூயா. அவன் என்னுடைய வீக்னஸ், நான் எதுல பலவீனப்படுகிறேன், நான் இப்பொழுது என்னுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இது நான் புரிஞ்சுக்கணும். அது தெரியாம சிம்சோனை போல நான் இப்பொழுது எல்லாத்தையும் அறுத்துட்டு ஓடுவேன்னா அவன் முடிய அறுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நம்மளை பார்க்கறதுக்கு நமக்கு 24 மணிக்கூர் பார்த்தாது. நான் கரெக்டான நிலையில் இருக்கிறானா, நான் சரியா இருக்கிறானா, நான் இந்த விஷயத்துல ஏன் இப்படி போறேன், இப்போ நான் பலவீனப்பட்டிருக்கிறேன். பலவீனப்பட்ட என்ன செய்யணும் சொல்லுங்க? போய் உக்காந்துடணும். அல்லேலூயா. வியாதியஸ்தர்களை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்களாம். தேவ சமூகத்தில் நம்ம அடுத்தவங்களை கொண்டு வந்து, இப்போ நம்மளை தான் அடுத்தவங்களை கட்டில் ஏற்றி கொண்டு வந்து, ஆண்டவரே இந்த ஆளு சரியில்லை, அந்த கட்டில் நாம படுத்து 4 பேர்ட்ட ஜோமனை சொல்லி என்னை எப்படியாவது கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் அது செய்ய மாட்டோம். அதை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. உன் பலவீனத்தில் என் பலன். எப்போ ஆண்டவர் பவுல்கிட்ட சொன்னார்? அவன் பலவீனத்தை அவன் ஒத்துக்கிட்ட போது, சொன்ன போது, ஆண்டவரே இது என்னை குத்துது, ஆண்டவரே இது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கு, எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு வலிக்குது ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன் ஆண்டவரே சொல்லும் போது, இங்க பாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். மோசே கிட்ட எப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன்? அவன் தன்னுடைய திக்கு வாயை சொன்னான். ஆண்டவரே நீர் என்னிடத்தில் பேசினதற்கு முன்பாகிலும் பேசினதற்கு பின்பாகிலும் நான் வாக்கு வல்லவன் அல்ல. இப்போ நான் வாயோடு இருந்து பேசுறேன். என் பலவீனத்தை நான் ஒத்துக்கணும், என் பலவீனத்தை நான் உணரணும். ஆண்டவர் இந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன ஸ்ட்ராங் ஆக்குவான். ஆமென். அல்லேலூயா. நான் அதை ஒத்துக்காம நான் இல்லை நான் அப்படி இல்லை. பிரியமானவர்களே, எவ்வளோ வருஷம் எவ்வளோ வேகமாக போகுது. அது நம்முடைய ஆயுளுக்கு நேராகவும் நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம் என்பதையும் மறந்துடக்கூடாது.